தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளது என்று முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தேசிய பொருளாதாரத்திற்கு தமிழ்நாடு சிறப்பான பங்களிப்பை செய்து வருகிறது என்று தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டின் ஜிடிபி 2022-23 ஆண்டில் 23,64,514 கோடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். போக்குவரத்து பணியாளர்கள் செலவை ஒப்பிடும்போது தமிழகத்திற்கு 18,077 கோடி வரை கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டதால் 2018-2020 காலகட்டத்தில் 10 முதல் 15% பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்றும் இதன் மூலம் 4,076 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் மருத்துவ பணியாளர்களை புதிதாக பணியமர்த்துவதில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாகவும் சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்களின் நஷ்டம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.